திரு ஜென்ராம். இல்லை ஒரு அது தாண்டி தேர்தல் வெற்றி அதெல்லாம் பற்றியும் பேசுகிறார் பிரதமர் மோடி. அப்போ அதில் ஒரு லாஜிக் இருக்குல்ல, நீங்கள் காங்கிரஸ் கட்சி 13 மாநிலத்தில் இல்லைங்க இன்னைக்கு, அப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய நிலைமை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். அப்போ இப்படி தான் இருக்கும்போது உங்கள் ரியாக்ஷன்லாம் இருக்கும்போது மக்கள் ஏற்பு என்னைக்கு வரப்போ இன்னும் நேராக சொல்கிறார், ராகுல் காந்தியால் என்றைக்குமே ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாதுங்கிற ஒரு விமர்சனம். 84ல் 2 சீட்டில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. எதுவுமே பேசுறதுக்கு உரிமை இல்லாதவர்களாக அவங்க இருந்தாங்களா? அவங்க அரசியல் பேசல. அந்த 2 பேர் வந்தவங்க நாடாளுமன்றத்தில் அரசியல் பேசல, காங்கிரஸ் கட்சியினுடைய தவறுகளை விமர்சித்து பேசல. 2 சீட்டு ஜெயிச்சான், 99 சீட்டில் ஜெயிச்சான், இரட்டை இலக்கத்தில் இருந்தான், 3 இலக்கம் கூட வரல. அப்படின்னா அவனுக்கு எதுவுமே பேசுறதுக்கு உரிமை கிடையாதா? அவங்க புழு மாதிரி காலில் போட்டு மிதிப்பாங்களா? என்ன ஜனநாயகத்தில் இருக்கிறது? கூட்டணி 400 சீட்டு கேட்டாங்கல்ல, என்டி கூட்டணிக்கு கிடைச்சதா? 400 வரல. அப்போ நீங்க கிளைம் பண்ணது 400 சீட்டு மோடி பிரதமர் ஆகிறதுக்கு என்டி கூட்டணிக்கு 400 சீட்டு வரணும், பிஜே கட்சிக்கு 370 சீட்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்கல்ல. எங்க வந்தது? அவங்க கிளைம் பண்ண மாதிரி மக்கள் அவங்களுக்கு சீட் கொடுத்தாங்களா? ஆனா ஆட்சிக்கு வந்திருக்கிறார்ல, 3வது முறை அவர் தானே ஆட்சி, அவர் தானே பிரதமர்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க 10 ஆண்டுகள்ல 2014க்கு அப்புறம் தான் இந்தியாவே வளர்ந்துருக்குது. ஆமா, அதை சொல்றேன். அவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திய உங்களுக்கு மெஜாரிட்டி கூட கொடுக்கிறதுக்கு இந்திய மக்கள் தயாராக இல்லைன்னா என்ன கிளைம் பண்றீங்க? சாதிச்சிட்டோம். இந்தியா கூட்டணி பொய்களை பரப்பி உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லி எங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க, அதுல மக்கள் சில பெண்கள் அவங்க எல்லாம் ஏமாற்றப்பட்டாங்கிறார் வாக்காளர்கள். யாரு பொய் சொல்றாங்கிறது பிரச்சாரத்துல மக்களுக்கு தெரியும்ல. நீங்க உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி எங்கேயாவது சொல்லியிருக்குதா? காங்கிரஸ் அப்படி செய்யும் அப்படிங்கிற ஒரு பொய்யை யார் சொன்னது மக்கள் மத்தியில்? 2 எருமை வச்சிருந்தா ஒரு எருமையை தூக்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்கிற ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்து ஒரு பொய்யை சொன்னது மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தது யாரு? பயங்கரவாதம்ங்கிற சொல்லையே நேற்று ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள்ள பயன்படுத்தல. ஆனா அவர் இந்துக்களை பயங்கரவாதிகள்னு சொன்னாருன்னு ஒரு பொய்யை வெளியில சொல்றது யாரு? அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. நீக்கியவை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய விஷயத்துக்கு அவ்வளவுக்கும் இன்னைக்கு பிரதமர் பதில் சொல்றாருன்னா அப்ப சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற செயல்பாட்டுக்கும் என்ன மரியாதை கொடுக்கிறோம்? இல்ல அப்படி என்ன கருத்து அவர் சொல்றாரு? அவை குறிப்பிலிருந்து எவற்றை எல்லாம் நீக்கி இருக்கிறார்களோ அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரா இல்லையா? இந்துக்கள் தொடர்பான இது எல்லாத்துக்கும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிய விஷயத்துக்குலாம் எதுக்காக பதில் சொல்லணும்? அப்புறம் வாத்தியார் ஒருத்தர் சொன்னாரு அந்த பையன்கிட்ட, ஆமா நீ 0 மார்க் தான் வாங்குவ, ஸ்கூலுக்குள்ளேயே உன்னை விட மாட்டோம், அந்த ஓரமா மாடத்துல நின்று எல்லாத்தையும் வேடிக்கை தான் நீ பார்த்துட்டு இருக்கணும்னு ஒரு வாத்தியார் சொன்னாரு. அந்த வாத்தியார் சொன்ன அந்த மாணவன் 99 மார்க் வாங்கினான். அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? வாத்தியார் சொன்னது பொய். ஒரு 0 தான் வாங்குவேன்னு சொன்னாரு. இந்த இடத்துக்குள்ளேயே உட்கார முடியாதுன்னு சொன்னாரு. எங்கேயோ உட்கார்ந்துட்டு என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. நான் உள்ள உட்கார்ந்துட்டு ஒரு மரியாதையோட உட்கார்ந்துட்டு நான் பார்க்கிறேன். அதுக்கு அந்த பையனுக்கு சந்தோஷம் இருக்காதா? சொல்றது சனாதனம் குறித்து இன்னைக்கும் பேசுறாரு, தேர்தல் பிரச்சாரத்திலையும் பேசினாரு. என்ன உதயநிதி பேசினது என்ன, அவங்க அங்க சொன்னது என்ன? இந்துக்களை அழிப்போம்னு யாராவது இங்க பேசினாங்களா? ஒரு கான்செப்டை பத்தி பேசின ஒருத்தரை இண்டிவிஜுவலாக எப்படி திரித்து அங்க பிரச்சாரம் செய்தார்களோ அதே மாதிரியான விஷயத்தை தான் இப்பவும் செய்யறாங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிய ஒரு விஷயத்துக்கு. அப்புறம் ஸ்பீக்கர் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது எல்லாம் அவருடைய விருப்பு வெறுப்பு சார்ந்து நீக்குவாரா இல்ல விதிகளின் அடிப்படையில் நீக்குவாரா? விதிகளின் அடிப்படையில் நீக்கினா இந்த காரணங்களுக்காக இதை எது நீக்கணும்னு சொல்ல வேண்டியதுதானே? அப்படி எல்லா சபாநாயகர்களும் சொல்றது இல்லையே, மாநில சட்டமன்றங்களையோ அப்படி விதிகள் படிதான் அப்படின்னு நீக்கப்படுது அப்படின்னா நீக்கப்பட முடியும். அவருக்கான எந்த விதத்துல அது நடைமுறைக்கு விரோதமானது, சட்டமன்ற நடைமுறைக்கோ நாடாளுமன்ற நடைமுறைக்கோ விரோதமானதுங்கிறத சொல்லிட்டா யாரும் அதுக்கப்புறம் பேச முடியாது இல்ல. அதுக்கு பிறகு ஸ்ரீராம் சொன்ன விஷயங்கள், நிறைய விஷயங்களை பத்தி பிஎம் பேசியிருக்காரு, இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்காரு. ஆனா அவற்றுக்கெல்லாம் கூடுதல் நேரம் பிரைம் மினிஸ்டர் கொடுக்கல. அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள போற பக்கம் வரிசையா லிஸ்ட் பண்ணிருக்காரு. ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தியை சொல்லல, வேண்டாம் விடுங்க. யுவராஜை பத்தி பேசினார். அந்த யுவராஜ் கிரிக்கெட் பிளேயரான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு யுவராஜை பத்தி பேசினாரு, காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசினாரு. அதைத்தான் ரொம்ப நேரம் பேச. ஒருவேளை அப்படி கேட்கலாம்.